வணக்கம். இன்று விசேடமாக இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னும் 11 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த 11 நாட்களுக்குள் இந்த நாட்டு மக்கள் எவ்வாறு தீர்மானத்தை எடுக்கப் போகின்றார்கள் என்றதை முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய தலைவரை தீர்மானிக்கும் போது இது பிரதேச சபை தேர்தல் அல்ல, இது மாகாண சபை தேர்தல் அல்ல, இது பாராளுமன்ற தேர்தல் அல்ல. ஒரு நாட்டினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அவர் சகலகலா வல்லவராக இருக்க வேண்டும். அவர் சர்வதேச தொடர்பு உள்ளவரா, அனுபவசாலியா, சர்வதேசம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டினுடைய இன்றைய நிலைமை முழுமையாக பொருளாதார வீழ்ச்சியடைந்து அபிவிருத்தி கொண்டிருக்கிற நேரத்திலே, உலக நாடுகளுடைய உதவி இன்றியமையாதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இலங்கையில் இருப்பது என்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆரம்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இது கட்சி வண்ணங்கள் சின்னங்கள் அல்ல. வண்ணங்கள் சின்னங்களுக்கு அப்பால் இந்த நாட்டினுடைய தலைவரத்தை தேர்ந்தெடுக்கும் போது என்னுடைய பார்வையை நான் பார்க்கின்றேன், ரணில் விக்ரமசிங்கே அவர்களை விட வேறொரு சிறந்த தலைவர் கிடையாது, வேட்பாளரும் கிடையாது. தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், வடகிழக்கு மக்கள், மலைய மக்கள், தென் மக்கள் இவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாட்டு தலைவரை தேர்ந்தெடுப்பது மிக கட்டாயமாக இருக்கின்றது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி அவர்களை விட சிறந்த தெரிவு இருப்பது கிடையாது. இது அரசியல் செய்யும் நேரம் அல்ல, இது கட்சி வளர்க்கும் நேரம் அல்ல, இது நாட்டுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது. ஆகவே இன்று மலைய மக்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அதிபதி ஜனாதிபதி அவர்களிடம் நாங்கள் முன்வைத்தோம். அவர் புலுவாங் ஸ்ரீலங்கா இது நிம்மதியான வாழ்க்கை, இனவாதமற்ற தலைவர் இருக்க வேண்டும். இனவாதமுடைய ஒரு தலைவர் நாட்டிலே ஜனாதிபதி ஆகினால் எமது மக்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே இந்த புலுவான் ஸ்ரீலங்காவிலே தமிழ் மக்களுக்கு, வடகிழக்கு மக்களுக்கு, மலைய மக்களுக்கு நிம்மதி இருக்கின்றது. இந்த நிம்மதி எங்களுடைய காணி சொந்தமாக்கப்படுகின்றது. பெருந்தோட்ட லைனரங்கள் இல்லாமக்கப்பட்டு எங்களுக்கு தனி வீடு கிராமம் அமைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. பாடசாலை, சுகாதாரம், தொழில் வாய்ப்பு, ஆசிரிய நியமனம், ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் எங்களுக்கு மலைய மக்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. இதே போன்று ஏனைய பிரதேச வாழ்கின்ற உரிமை என்கின்ற நிலையிலே அதற்குரிய வீடு காணிகளுக்குரிய சொந்த உரிமைகள் அங்கு வழங்கப்படுகிறது. இவை அனைத்தும் எமது மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நேற்று முன்தினம் அப்புத்தளையிலே நடைபெற்ற கூட்டத்திலே மலைய மக்களையும் ஜனாதிபதியும் நேருக்கு நேர் வைத்து என்னுடைய வேண்டுகோளை கேட்டு ஜனாதிபதி உறுதி செய்திருக்கின்றார். இவ்வாறு எந்த ஒரு தலைவரும் மலைய மக்களுக்கு முன்பதாக இதனை செய்வதாக அவர்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை உள்ளடக்கியிருக்கவில்லை. எங்களுடைய வேண்டுகோள் அனைத்தும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. தெரியாத ஒரு நபருடன் நாங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதை விட தெரிந்த அனுபவம் உள்ள, 40 வருடம் அனுபவம் உள்ள, நாட்டு மக்களை பற்றி அறிந்த, இலங்கை பற்றி அறிந்த, எங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அது வடகிழக்காக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், ஏனைய பிரதேசமாக இருக்கலாம். ஆகவே இந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து எமது வாழ்விலே ஒரு மாற்றம், மலையகத்திலே ஒரு மாற்றம், மலையகத்திலே எங்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு புரட்சி, ஒரு தொழில் வாய்ப்பு, தொழில் புரட்சி, இந்த வேலை திட்டங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த தேர்தலை மிக கவனமாக, நிதானமாக நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.